ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் 5.5 அடி எடுத்திருக்கேன். 5.5 அடி ஒயர் காட்டினல அந்த ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி சுற்றணும். இப்படி, அதாவது இந்த பள்ளமாக இருக்கிற ஒயரை மேலே வச்சு, இந்த சமமாக இருக்கிற ஒயரை அடியில் வச்சுட்டு 2 விரல் பிடிச்சிட்டு இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஒயர் கலந்து வராத அளவுக்கு இப்படி நம்ம வந்து ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரோல் பண்ணிவிட்டு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சுற்றிட்டோம் இல்லையா, இவ்வளோதான் கேப் இருக்கணும். இதே அதிகமாக இருக்கும், இன்னும் கூட நம்ம டைட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த நம்ம உள்ளே இருக்க ஒயர் பார்த்திங்களா, அந்த நம்ம ஆரம்பத்தில் வச்சோம்ல அந்த ஒயர் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு கலண்டு வராமல் இருக்கும். இப்போ இந்த ஒயரை இந்த மாதிரி நம்ம இப்படி மேலே சுற்றிருக்க இப்படி சுற்றிடக்கூடாது. இதை இப்படி கொண்டுட்டு வந்து என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி வந்தோடனே நம்ம இதுக்குள்ளே விட்டு இதை வந்து இப்படி இழுத்து டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு இது ரொட்டேட் பண்ணி இப்படி திரும்ப வந்து இதுக்குள்ளே விடணும். இந்த ரொட்டேட் பண்ண மேனிக்கே இப்படி உள்ளே விட்டோம்னா தான் நம்மளுக்கு அழகாக அப்படி கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு மேலேயும் ஒரு இதே மாதிரி பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி கோர்த்து இப்படி இருக்கணும். இப்படி நான் சொல்கிறத காட்டிலும் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதை அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி உள்ளே விட்டு கரெக்டாக பார்த்து எடுத்து விடணும். இந்த மாதிரி விட்டுட்டு அது பக்கத்தில் அப்படியே மறுபடியும் இதே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணின மாதிரியே இப்படியே வந்து இப்படியே பண்ணி இப்படி எடுத்து இப்படி விடணும். அதே மாதிரி இப்படி ரிட்டர்ன் பண்ணி திரும்ப வந்து இப்படி போட்டு மறுபடியும் அதே மாதிரி 2 நாட் வர்ற மாதிரி நம்ம பண்ணணும். இதில் நீங்கள் எத்தனை நாட்டு வர்ற மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் வயருக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் 5 நாட்டு 6 நாட்டு 8 நாட்டு எவ்வளோ நாட்டு வந்தாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ்க்கு அளவுக்கு பூ வரும். அதை அப்படி தள்ளி விட்டுட்டு கூட நம்ம இந்த மாதிரி இப்படியே போட்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த பூ போட்டதை நான் மேலே அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நான் இப்போ ஒரு கையில் நான் வீடியோ எடுக்கிறதுனால இப்படி உங்களுக்கு காட்டுறேன். ஆள் பக்கத்தில் இல்லை, அதனால் வீடியோ எடுக்க ஆள் இல்லை. அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு மல்லிகைப்பூ வந்து மலர்ந்தால் எப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த வயர் நம்மளுக்கு வேணும், கண்டிப்பாக வேணும். அதனால தான் வச்சுருக்கேன். நம்ம இந்த பெரிய பூ வீடியோ போட்டுட்டு அப்போ 2ஐயும் இணைக்கிற வீடியோ இன்னொரு வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நீங்களும் போட்டுட்டு என் கூட போட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த பூவை நீங்களும் போட்டு அழகாக நீங்கள் கிளிப்பில் எப்படி அட்டாச் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.